பரபரப்பான கிரிக்கெட் போட்டி முன்னோட்டம். பஞ்சாப் கிங்ஸ் எதிராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எங்கள் கிரிக்கெட் போட்டியின் முன்னோட்ட வீடியோவிற்கு பார்வையாளர்களை வரவேற்கிறோம். இன்று பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையே வரவிருக்கும் மோதலை ஆழமாக ஆராய்வோம். விளையாட்டின் முடிவை வடிவமைக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை ஆராய்வோம். 1. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ். போட்டி நடைபெறும் இடத்தின் சுருக்கமான கண்ணோட்டம். பிட்ச் நிலைமைகள், வானிலை முன்னறிவிப்பு மற்றும் மைதானத்தில் ஏதேனும் குறிப்பிடத்தக்க போக்குகள் போன்ற காரணிகளை பற்றி விவாதிக்கவும். முதலில் நாம் பிட்ச் வகையின் பிட்ச் ரிப்போர்ட் மற்றும் ஃபேன்சி புள்ளிகளுக்கு செல்கிறோம். இந்த பிட்சில் 44 விழுக்காடு ஃபேன்சி புள்ளிகள் பேட்டிங்கில் இருந்து வந்துள்ளது. பின்னர் 42 விழுக்காடு ஃபேண்டசி புள்ளிகள் பந்துவீச்சிலிருந்து வந்தது. அதன் பிறகு மற்றொரு 14 விழுக்காடு புள்ளிகள் ஃபீல்டிங்கிலிருந்து வந்தன. ஒட்டுமொத்தமாக இது ஒரு பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு இரண்டிற்கும் உதவியாக இருக்கும் நெடுரல் பிட்ச். அடுத்து இரு அணிகளும் நேருக்கு நேர் பேட்டிங் ஃபேன்சி புள்ளிகள் பேட்டிங் 44 விழுக்காடு, பவுலிங் 42 விழுக்காடு ஃபேண்டசி புள்ளிகள் மற்றும் 14 விழுக்காடு ஃபீல்டிங் புள்ளிகள். முதலில் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்கை பார்ப்போம். அதிக பந்துவீச்சு பேட்டிங் 54 விழுக்காடு மற்றும் பந்துவீச்சு 34 விழுக்காடு மற்றும் ஃபீல்டிங் 12 விழுக்காடு. அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் செயல்திறன் பேட்டிங் 61 விழுக்காடு மற்றும் பந்துவீச்சு 26 விழுக்காடு மற்றும் ஃபீல்டிங் 13 விழுக்காடு. அணிகளின் சராசரி ஃபேன்சி புள்ளிகள். பஞ்சாப் கிங்ஸ் மைதானத்தில் பேட்டிங் 52 விழுக்காடு, பந்துவீச்சு 36 விழுக்காடு, ஃபீல்டிங் 12 விழுக்காடு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மைதானத்தில் பேட்டிங் 59 விழுக்காடு, பந்துவீச்சு 29 விழுக்காடு, ஃபீல்டிங் 13 விழுக்காடு. அடுத்து நாம் சராசரி மைதான சாதனைகள், 161 ரன்கள், அதிகபட்சம் ஆகியவற்றை பார்க்கலாம். விக்கெட்டுகள் 7, முதலாவது பேட்டிங் வெற்றி 3 முறை, சேஸ் வின் 2 முறை, அதிக ஸ்கோர் 177 கீழ் 8, ஸ்பின் 70 விழுக்காடு, வேகம் 30 விழுக்காடு. 2. ஹெட் டு ஹெட். பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையேயான நேருக்கு நேர் சாதனையை ஒப்பிடுக. கடந்த கால சந்திப்புகள், சமீபத்திய வடிவம் மற்றும் அவர்களின் போட்டியின் குறிப்பிடத்தக்க போக்குகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்யவும். PK 7 முறை வெற்றி பெற்றது, SRH 14 முறை வெற்றி பெற்றது. 3. பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ். நட்சத்திரக்குறி. இரு அணிகளிலிருந்தும் முக்கிய வீரர்களை முன்னிலைப்படுத்தவும். சமீபத்திய செயல்திறன்கள், பேட்டிங், பவுலிங் சராசரிகள் மற்றும் எந்தவொரு தனித்துவமான புள்ளிவிவரங்களையும் விவாதிக்கவும். முதலோ எச் கிளாசன் போர்கள். கே ரபாடா 4 முறை, ஒரு சிங் 2 முறை, எச் படேல் 2 முறை, எஸ் தவான் சண்டை, பி கம்மின்ஸ் 5 முறை, ஜே உனகட் 4 முறை, பி குமார் 3 முறை. அடுத்த டி ஹெட் போர்கள். கே ரபாடா 5 முறை, சி வோக்ஸ் 2 முறை. அடுத்து ஒரு மார்க்ரம் போர்கள். கே ரபாடா 3 முறை, எச் பிரார் 1 முறை, எச் படேல் 1 முறை. 4. கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ். இரு அணிகளின் கேப்டன்கள் மற்றும் துணை கேப்டன்கள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்கவும். அவர்களின் தலைமைத்துவ குணங்கள், தந்திரோபாய புத்திசாலித்தனம் மற்றும் அணியின் செயல்திறனில் தாக்கம் பற்றி விவாதிக்கவும். எச் படேல் 15 விழுக்காடு, எம் ஜான்சன் 13 விழுக்காடு, எஸ் தவான் 10 விழுக்காடு, ஜே பேர்ஸ்டோவ் 9 விழுக்காடு, எம் அகர்வால் 2 விழுக்காடு, எச் கிளாசன் 2 விழுக்காடு, எஸ் குரான் 1 விழுக்காடு. 5. AI ப்ரெடிக்ஷன்ஸ் டீம்ஸ். எச் கிளாசன், ஜே பேர்ஸ்டோவ், எஸ் தவான், எஸ் சிங், பி சிங், ஏ சமத், எஸ் குரான், ஏ மார்க்ராம், எஸ் அகமது, எச் படேல், பி கம்மின்ஸ். ஒட்டுமொத்த அணியின் செயல்பாடுகளுக்கான AI கணிப்புகளை ஆராயுங்கள்.